ஒரு அமானுஷ்யமான சத்தத்தோட காட்டுக்கு நடுவில் ஏதோ ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்படியே ரத்தக்கரையோட இருக்கிற ஒரு வீட்டையும் காமிச்சுக்கிட்டே இந்த கதை ஆரம்பிக்குது. அடுத்த சீனே ஒரு குடும்பம் புதுசாக வாங்கின வீட்டுக்கு குடி வர்றதை தான் காட்டுறாங்க. அந்த குடும்பத்தில் இருக்க எல்லிங்கிற ஒரு பொண்ணு அந்த இடத்த ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்க அவளோட அப்பா கையில் வீட்டோட சாவியை கொடுத்துட்டு நீ தான் முதல்ல உள்ள போறேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இப்படியே அவங்க ஃபேமிலியோட பேசிட்டு இருக்க பின்னாடி இருக்கிற ரோட்ல ஒரு ட்ரக் வேகமாக கிராஷ் ஆகிறத காட்டுறாங்க. இந்த சத்தத்தை கேட்டதும் ஒரு செகண்ட் எல்லாருமே பயந்துடுறாங்க. ஏன் இந்த ட்ரக்கை ஹைலைட் பண்ணி சொல்கிறேன்னா கதை போக போக உங்களுக்கே தெரியும். வீடை சுற்றி பார்த்த எல்லாருமே அவங்களோட திங்ஸை எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அப்படியே அந்த நாளும் முடியுது. அடுத்த நாளே எல்லாரும் அவங்களோட ரெகுலர் டியூட்டியை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லியோட அப்பா டாக்டர் போல அவரும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறாரு. எல்லியும் அவன் அம்மாவும் வீட்டில் இருக்க தேவையான பொருட்களெல்லாம் வெளியே வந்து தூக்கி போட்டுட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ளே இருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இதை கேட்ட ரெண்டு பேருமே உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்போ அனிமல்ஸோட மாஸ்கை போட்ட சில குழந்தைங்க கையில் எதையோ தூக்கிக்கிட்டு காட்டுக்கு நடுவில் போகிறத காட்டுறாங்க. இது கொஞ்சம் வியர்டாக இருக்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் எல்லியோ இது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் மறுபடியும் காட்டுக்குள்ளே போய் பார்க்குறா. கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ளே போனதும் அங்கே பெட் சிமெண்ட்ரின்னு ஒரு இடத்த பார்க்குறா. பார்த்தா அந்த இடம் முழுக்க அனிமல்ஸோட மாஸ்கை போட்ட சில கல்லறைகள் இருக்குது. இதை பார்த்துக்கிட்டே பக்கத்தில் கட்டைகளால் நிரம்பின ஒரு மேட்டையும் பார்க்குறா. இதை பார்த்ததும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் மேலேயும் ஏறி போகிறான். அவள் அப்படியே மெதுவாக மேலே ஏறி போயிட்டு இருக்கும்போது பின்னாடியிலேருந்து ஒரு சத்தம் கேட்க இதுக்கு மேலே என்ன நடந்திருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த பாட்டில் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.